விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் வெடிவிபத்து ஏற்பட்டு 21 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தலைமையில் பட்டாசு ஆலை உரிமையாளர்கள் நலக்குழு கூட்டம் நேற்று மாலை நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சாத்தூர் அருகே உள்ள அச்சங்குளத்தில் கடந்த 12ஆம் தேதி ஏற்பட்ட வெடிவிபத்தில் 21 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். இதையடுத்து விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தலைமையில் மாவட்டத்தில் இயங்கி வரும் பட்டாசு தொழிற்சாலை உரிமையாளர்களுடன் நடைபெறும் நலக்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் பேசுகையில், விருதுநகர் மாவட்டத்தில் கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை 204 விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. இதில் 298 பேர் உயிரிழந்துள்ளனர், 236 பேர் காயமடைந்துள்ளனர். பட்டாசு ஆலைகளில் அவ்வப்போது ஆய்வு நடத்தி எச்சரிக்கை விடுத்து வருகிறோம். விதிமீறல்கள் காரணமாகவே விபத்துகள் ஏற்படுகிறது என்றார். அதைத் தொடர்ந்து கூட்டரங்கில் மைக்கை அணைத்துவிட்டு பத்திரிகையாளர்களை கூட்டத்திலிருந்து வெளியே அனுப்ப அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். அதையடுத்து அரங்கில் இருந்த அனைத்து பத்திரிகையாளர்களும் வெளியேற்றப்பட்டனர். இதனால் பட்டாசு ஆலை நிர்வாகிகளுடன் நடக்கும் கலந்துரையாடல் கூட்டத்தில் தங்களது பிரச்சனைகளை எடுத்துக் கூற வந்த பட்டாசு ஆலை நிர்வாகிகள் அதிருப்தி அடைந்தனர். அரசு துறை சார்ந்த கூட்டம் மட்டுமல்லாது பட்டாசு ஆலை நிர்வாகிகள் உடனான கருத்து கேட்பு கூட்டத்திற்கு பத்திரிகையாளர்கள் அனுமதி அளிக்கப்படாததால் கூட்டத்தில் பங்கேற்ற அவர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் கூட்டத்தில் மேடையில் அமர்ந்திருந்த மாவட்ட ஆட்சியர் கண்ணனுக்கு முன்னர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் என பெயர் பலகை வைக்கப்பட்டிருந்தது கூட்டத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியது. நெருங்கி பிடிக்காதீங்க, நீங்க அடிக்கடி சொல்றதுனாலதான் நாங்களும் வந்து பெருசா ஒன்றும் சின்ன சின்ன வேலைகள் இருந்தா வான் பண்ணிட்டு எடுத்து நெருங்கி பிடிச்சோம் அப்படின்னா இந்த டைம்னு பார்த்தோம் அப்படின்னா காலையில டீ டைம்ல அந்த டீ பிரேக் வர்ற டைம்ல வந்து ஒரு 15% ஆக்சிடென்ட் நடக்குது. அதே மாதிரி கடைசியாக நடந்தது கூட லஞ்ச் இவங்க செயல்முறைகள் வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாமல் கொஞ்சம்